ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சீலிங் ஹூக் எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ தொட்டில் கட்டுறதுக்காக இந்த சீலிங் ஹூக் நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் மிஷின், அடுத்ததாக சீலிங் ஹூக். இது மோஸ்ட்டாக எல்லா ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம சீலிங்கில் இந்த ஹூக்கை ஃபிட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே மேலே போயிட்டு விரிஞ்சிடும். ஸோ விரிஞ்சு சீலிங்குள்ளே அது அப்படியே ஃபிட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீலிங் ஹூக் ஃபிட் பண்ணுறதுக்கான இடத்த நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். இங்கே எக்ஸ்போர்ட் மார்க் பண்ணி வைக்க இடத்த தான் நம்ம வந்து ட்ரில் பண்ண போகிறோம். ட்ரில்லிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் ட்ரில் பிட்ஸ் இருக்கும். இது வந்து இருக்கிறதுலே மெலிசான ட்ரில் பிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம மெலிசாக இருக்கிற ட்ரில் பிட்டை வச்சு நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த தின் ட்ரில் பிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திக்காக இருக்கிற ட்ரில் பிட்டை நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஏன்னா நம்மளுடைய ஸ்க்ரூ நம்ம ஃபிட் பண்ண போகிற அந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போது திக்காக இருக்கிற அந்த ட்ரில் பிட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். முதலாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம உள்ளே இழுத்து அந்த ஹூக்கை உள்ளே ஃபிட் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா போதும், அப்படியே ஃபிட் ஆகிடும். இப்போ நம்ம அகெயின் சேம் ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம். ஸோ ரிப்பீட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹூக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் ஆழமாக நம்ம ட்ரில் பண்ணணும். ரொம்ப ஆழம் தேவையில்லை, அந்த ஹூக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆழமாக நம்ம ட்ரில் பண்ணணும். அப்போ தான் அந்த ஹூக்கு போய் உள்ளே உட்காரும். இப்போ நம்ம ஹூக்கை அப்படியே மேலே வச்சு நம்ம லைட்டாக தட்டினா போதும், அது உள்ளே போய் உட்காந்து விரிஞ்சு உள்ளே ஃபிட் ஆகிடும். ஆல்ரெடி சொன்னது போல் இப்போ நம்ம மேலே இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி நம்ம இழுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து வரக்கூடாது, நம்ம ஹூக் வந்து வெளியே வரக்கூடாது. நம்ம இழுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்மளுடைய சீலிங் ஹூக் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். சீலிங் ஹூக் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்சீல் போட்டு நம்ம சைடில் வந்து தேய்ச்சி விட்டுடலாம். ஃபுல்லாக மூடிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த சீலிங் ஹூக் வந்து நம்மளுக்கு லைட் வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ்க்காக ரெக்கமெண்டட், ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டட் கிடையாது. லைட் வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது நம்ம தொட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.